இன்றைக்கி நாம் இந்ததொரு வீடியோவில் இந்த ஆவணி மாதத்திற்கு உண்டான ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது தான் நாம் இந்ததொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆவணி மாதம் அப்படின்னாலே சிம்ம மாதம், சூரியன் சிம்மம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்ததொரு மாதத்தில் விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் தானே முழு முதற் கடவுள். அவர் பிறந்ததொரு மாதம். இந்ததொரு 2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதத்தில் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அன்றைய தினம் விநாயக பெருமானை வணங்குங்க. பொதுவாக ஆவணி மாதத்தில் நம்ம விநாயக பெருமான் வழிபாடு, சிவன் வழிபாடு, இது எல்லாமே பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பிரமிப்பான ஒரு மாதம். அதே மாதிரி அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு நிறைய திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்க ஒரு உகந்ததொரு மாதமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும். நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஒரு மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகங்களுடைய ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்மம் ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு. செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் இருக்கார். மாத கடைசி 29ஆம் தேதி அவர் துலாம் ராசிக்கு போக போகிறாரு. புதன் பகவான் கடக ராசியில் இருக்கார். 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு போயிட்டு 26 தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு அவர் போயிடுறாரு. சுக்கிர பகவான் மிதுனம் ராசியில் குருவோடு சேர்ந்திருக்காரு. 5ஆம் தேதி கடக ராசிக்கும், பின்னர் 30ஆம் தேதி சிம்மம் ராசிக்கும் போகிறாரு. குரு பகவான் மாதம் முழுக்க மிதுனம், சனி பகவான் மாதம் முழுக்க மீனம். அந்த விஷப்பாம்பு ராகு, கும்பம், விஷமற்ற பாம்பு கேது, சிம்மம். இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இது உங்களுடைய ராசிக்கு என்னதொரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, சூரியன் கேது இந்த மாதம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம்னே வச்சுக்கலாம். இந்த கண்டம் உங்களை எந்த விதத்திலாவது பாதிக்குமா? சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளையே செய்யும். பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் நன்மைகள் அப்படிங்கிறத. இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேசம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதாவது சூரியன் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய சாதனைகளை குறிக்கக்கூடியது, கேது அப்படிங்கிறது தோல்வியை குறிக்கக்கூடியது. இந்த ரெண்டுமே சேரும்போது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அப்படியே கலவையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஜெயிச்சிட்டே இருப்பீங்க, ஒரு தோல்வி கிடைக்கும். தோற்று போனவங்களுக்கு கூட ஒரு வெற்றி கிடைக்கும். அப்போது இந்த வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் சூரியன் கேதுவுடைய கூட்டணி அப்படிங்கிறது சொல்லப்போகுது. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், பணப்பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், ஏகப்பட்ட சிக்கலில் இருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்போ வெற்றி அப்படிங்கிறத இந்த ஒரு கூட்டணி கொடுக்கும். தோற்று போனவங்களையே ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அதே மாதிரி ஜெயித்தவங்களுக்கு தோல்வியை கொடுக்கும். நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மேசம் ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி வாழ்க்கை ஒன்றும் சரியில்லை, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு
பெரியதொரு வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல் அப்படிங்கிறத கொடுக்கும். குறிப்பாக தந்தையாருடைய கருத்து வேறுபாடு, பூர்வீக சொத்தில் இந்த பங்காளிகளுடைய அங்காளிகளுடைய சண்டை சச்சரவு, இது எல்லாம் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் சொத்து பாகம் பிரிக்கிறது, அங்காளி பங்காளிங்க விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் ஒரு பகைப்பு பாராட்டுகிறது, இது எல்லாம் கொஞ்சம் புறக்கணிச்சுக்கிறதுங்கிறது நல்லது. ஒரு விருந்து விசேஷத்துக்கு போனோமா, நம்ம போன வேணாம் என்ன போனோம் பார்த்தோம், நம்ம முடிஞ்சால் நம்மளோடைய 4 வேலை செய்ய போகிறோம், இல்லாட்டி அள்ளி கட்டி போட்டு சாப்பிட்டோமா மொய்ய வச்சோமா கிளம்பி வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அங்கே போயிட்டு அது நொல்லை இது நொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டு குறை சொல்லி சுட்டி காட்டுறது, இல்லை யாரையாவது திருத்தணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஊரை திருத்துறது நம்ம வேலை கிடையாது. நம்மளை முதல்ல நம்ம திருத்திப்போம் அப்படின்னு இருக்கிறது தான் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே மாதிரி கல்வி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், கவலைப்பட வேண்டியது கிடையாது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ராசியாதிபதி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ராசியாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா கன்னி ராசியில் இருக்கார். கன்னி செவ்வாய் கடலும் வத்தும். ஆனால் உங்களுக்கு கடலில் கூட நல்ல தண்ணி கிடைக்கும். நடுக்கடலில் படகு கவிழ்ந்து தத்தளிச்சிட்டு கிடக்கிறவனுக்கு ஒரு மீட்பு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா செவ்வாய் யார் அப்படின்னா ராசிக்கு அதிபதி, ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ 8க்கு அதிபதி 6இல் மறைகிறார் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம். அதாவது கடங்கண்ணியெல்லாம் அடைச்சிடலாம். உங்கள் வாழ்க்கையில் இது நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியம் வச்சு அதை நோக்கி அப்படியே பயணம் பண்ணிகிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பயணத்தில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் உங்களை உந்தி தள்ளும். பரவாயில்ல, எவ்வளோ தூரம் வந்துட்டும், இதை ஜெயிச்சிருவோம், இன்னும் கொஞ்சம் தானே இன்னும் கொஞ்சம் தானே இன்னும் கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக முன்னேறி வெற்றி அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு மாதத்தில் நிறைய இருக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மாதத்தில் நடைபெறாத பல காரியங்கள் என்பது திடீர்னு நடக்கும். உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்ச என் வாழ்க்கையில் ஆனால் நடந்துருச்சு. அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு, மேசம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா 25 வயசுக்குள்ளேயே ஆகிரும், 27 வயசுக்குள்ளேயே ஆகிரணும். அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அப்போ 40 கடந்துட்டு கிடக்கணும். அப்போ நமக்கு எங்கடா இதுக்கு மேலே கல்யாணம் ஆக போகுது, போய் எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்தோம் மாப்பிள்ளை பார்த்தோம், இது ஒரு குழப்ப பார்க்குறது, பேசாமல் நம்ம குழப்பம் நம்ம பார்க்கலாம், வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும் அப்படின்னு இனிமேல் வரன் பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியோடு போனவங்களுக்கு கூட நல்லதொரு வரன் அப்படிங்கிறது அமையும். இந்த ஆவணி மாதத்தில் பெண் பார்க்க துவங்குனீங்க அப்படின்னா, மாப்பிள்ளை பார்க்க துவங்குனீங்க அப்படின்னா, இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு கடன்னு இந்த கல்யாண யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துடும். அதே மாதிரி மாதம் தொடங்கி 5ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கு வராரு. அப்படிங்கும்போது பழைய வண்டி வாகனத்தை போட்டுட்டு புது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு வண்டி ஒன்று வச்சுருக்கேன், மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது, அடிக்கடி ரிப்பேர் வைக்கிது, இதை நம்பி வெளியூர் போக முடியல, வெளியூர் போகணுன்னா அவன்கிட்ட ஓசி வண்டி கேட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வண்டியை மாற்றிட்டு வேறு வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சவங்களுக்கு எல்லாமே புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி என்றைக்கே ஒரு இடம் வாங்கி போட்டு வந்திருப்பீங்க, அது எங்கே கிடக்குப்போ, அது எங்கே கிடக்குன்னே தெரியாது, யாராவது கூப்பிட்டு போய் இடத்த காட்டுறா அப்படின்னா கூட தெரில, இங்கே தான் எங்கேயோ வாங்கி போட்டேன், கல்லையும் காணும் ஒன்றையும் காணும், நான் வாங்கி போட்டப்போ சுத்தமாக இருந்தது, இப்போ கருவேங்கிரியுமா முளைச்சி முள்ளு வெளியாக கிடக்கு, இது எந்த இடம்னே தெரியலை. அப்படி போட்டிருந்த இடம் கூட இன்றைக்கி பல மடங்கு விலை உயர்ந்து விற்பனையாகி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொத்தாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ஆவண மாதம் 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு புதன் போயிட்டு அங்கே சூரியனோடைய சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. இதுதான் பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கி விட்டுரும். பிள்ளைங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒன்றும் படிப்பில் பெருசாக முன்னுக்கு வரல, மந்தமாக இருக்குது, எப்படி பிழைக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை நினச்சி எங்கணும் கிடைக்கிறதுக்காக பிள்ளைங்க நல்லா படிக்கும். படித்து முடிச்சுட்டு பயவர்த்தம் இருக்கான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், தினமாக ஊரை சுற்றி வரான், பிள்ளைங்க கூட சேர்ந்துட்டு சேருவா தோஷம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே பையன் இனிமேல் வேலைக்கு போயிடுவான். எப்பா நீ எனக்கு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஊரில் 4 பேர் கேட்குறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ல முடியலை, அதுக்காகச்சும் எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போடா அப்படின்னு ஒரு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். இப்படி பல சம்பவங்கள் என்பது பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கலாம். பொது வாழ்க்கையில் இருந்தால் இப்போது நல்லதொரு பெயரை சம்பாரிச்சிருவாங்க. ஒரு கட்சின்னு சுற்றிக்கிட்டு இருக்கான், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னவங்க கூட கட்சியில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வாங்கியாந்து 4 பேர் உங்கள் பையனை பார்த்து நல்லதொரு பையன் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கௌரவ அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு மாதம் 26ஆம் தேதி
கன்னி ராசிக்கு புதன் பகவான் போயிட்டு அங்கே ஆட்சியாகவும் உச்சமாகவும் உட்கார்றாரு. இது வந்து கொஞ்சம் கடன் சுமை அப்படிங்கிறத நம்ம கூட்டும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6லேயே போயிட்டு உச்சம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு அடைகிறாரு. அப்படிங்கும்போது கடன் கொஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் மேற்கொள்ளும். அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற கடன் திடீர்னு வந்து பார்த்தா இப்போ எடுத்து வைங்கப்பான். இவனோட இன்னொருத்தன் அடிச்சிட்டு இருந்தான், அவன்கிட்ட கொடுத்தப்பட்டா இவன்கிட்ட கொடுக்க பணம் இல்லையேங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கடன் கண்டி இருந்துச்சு அப்படின்னா ஆளுக்கு 10 ரூபா ஆவரேஜாக பிரித்து கொடுத்து அடைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே மாதிரி இந்த ஒரு மாத கடைசி 29 துலாம் ராசிக்கு செவ்வாய் பகவான் போகிறாரு. 30 சிம்மம் ராசிக்கு போகிறாரு. ஸோ கடைசி 2 நாள் இடம் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். இடம் விற்கணும், கைமாற்றி விடணும், இல்லை ரியல் எஸ்டேட் தரகு கமிஷன் போக்குவரத்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லது ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். மாத கடைசியில் காசு 10 ரூபா வந்துடும். எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கேது பகவான் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், இந்த 2 பேருடைய கூட்டணி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். அப்போது கேது பகவானுக்குரிய பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கணும். என்ன செய்யலாம் ஜோசியரே அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் ராகு கேதுக்கள் பார்வை வேற இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க. வீடு இல்லாமல் சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. ஆவணி மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். மேசம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.